وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எஸ்எஸ்எஃப்பின் செயல் வீரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் எஸ்எஸ்எஃப் சுன்னத் ஜமாத் மாணவர் அமைப்பின் சார்பாக தேசிய அளவில் இந்த கொரோனாவுடைய லாக்டவுன் நேரத்திலே மக்களுக்கு பல்வேறுபட்ட சேவைகளை ஆற்றி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நமது இந்திய திருநாட்டிலே சுமார் 25க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் மக்களுக்கு தேவையான எல்லாவித பொது சேவைகளையும் சிறப்பாக செயல்படுத்தி வரக்கூடிய நமது அமைப்பு அந்த செயல்களோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கு அவர்களுடைய ஓய்வு நேரங்களில் சரியான ஒரு நேர்வழியை, அவர்களுடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கும் அவர்களுடைய மார்க்க கல்வியிலே நல்ல ஒரு தரத்தை உருவாக்குவதற்காக வேண்டி எஸ்எஸ்எஃப்னுடைய அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்தி வரக்கூடிய ஆன்லைன் வகுப்புகள் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே தமிழ் மாநில சுன்னத் ஜமாத் மாணவர் அமைப்பின் சார்பாக சீரும் சிறப்புமாக நமது வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் மிகச் சிறந்த உலமா பெருமக்களுடைய வகுப்புகள் உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறது. அனைவரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு முன்னால் கொரோனா என்ற அந்த வைரஸ் காரணமாக நமக்கு கிடைத்த பாடம் என்ன, நாம் கற்றுக்கொண்டது என்ன, மேலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை சுருக்கமாக உங்களுக்கு முன்னால் பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். ஆரம்பமாக ஒற்றை வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், கொரோனா என்ற ஒரு வைரஸின் காரணமாக நாம் படித்த முதல் பாடம், ஒரு மனிதனாக நாம் இயலாதவனாக இருக்கிறோம் என்பதை மீண்டும் நமக்கு அல்லாஹு தஆலா நிரூபித்துள்ளான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே 35வது அத்தியாயத்திலே 15வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான்: யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்களாக, உதவியை தேவைப்படுவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஆனால் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், ஆனால் அல்லாஹ் தஆலா அவன் தேவையற்றவனாக, புகழுக்குரியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே அழகாக நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே மனிதனாக பிறந்த நாம், ஒரு விந்தால் உருவான நாம் ஒருபோதும் இந்த உலகத்தை ஆட்டி படைப்பதற்கானவர்கள் அல்ல. நாம் இயலாதவர்கள் என்பதை இந்த கொரோனா வைரஸ் நம்மை
வாழ்க்கையை மீண்டும் கற்பித்திருக்கிறது. உதாரணமாக, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் உலக நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் தான் தலைவன் என்று சொல்லக்கூடிய, நாங்கள் சொல்வதுதான் சட்டம் என்று உலக நாடுகளை எல்லாம் தனக்கு கீழ் கொண்டு வந்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு இந்த கொரோனாவுடைய துவக்கத்திலே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை கொரோனா என்பது எங்களுக்கு ஒரு காய்ச்சல் தலைவலியை போன்று, எங்களுக்கு ஒரு ஜலதோஷத்தை போன்றான். அதை நாங்கள் வெகு 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 விரைவில் நாங்கள் அதை சரி செய்து விடுவோம் என்று கூறுகிறார். ஆனால் இன்றைய நிலை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அமெரிக்காவில் சுமார் 30,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வைரஸால், இந்த தொற்று நோயால் மரணித்திருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த தொற்று நோய்க்கு ஆளாகியுள்ளார்கள். இன்று உலக அரங்கிலே அமெரிக்காவும் டொனால்டு ட்ரம்பும் தலை குனிந்து நிற்கக்கூடிய நிலையை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனும் இங்கு எந்த விதத்திலும் உயர்ந்தவன் அல்ல என்பதை இந்த கொரோனா நமக்கு தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, உலகத்திலே அனைத்து நாடுகளும், எல்லா நாடுகளும், எல்லா வளமும் பொருளாதாரமும் நிறைந்த, அறிவியல் ரீதியாக எல்லா வல்லமை படைத்த நாடுகளும் கண்ணுக்கே புலப்படாத இந்த கொரோனாவுக்கு முன்னால் எல்லோரும் தலை குனிந்து நிற்கிறார்கள். யாருமே அவர்களுடைய அந்த சக்தியை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு இயலாமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்கள், அது மட்டுமல்ல, இந்த கொரோனாவால் நமக்கு கிடைத்த பாடம் என்ன தெரியுமா? நாம் என்னெல்லாம் இருந்தால்தான் நாம் வாழ முடியும் என்று நாம் ஒரு மனக்கோட்டை நாம் கட்டி இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் உறுதியாக நமக்கு புரிந்துவிட்டது, இந்தந்த செயல்கள், இந்தந்த வசதிகள் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை, இருப்பதை வைத்து திருப்தியாக நம்மால் வாழ முடியும் என்ற ஒரு அற்புதமான பாடத்தை இந்த கொரோனா நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எத்தனையோ நாம் நம்முடைய அவசர கால வாழ்க்கை, கொரோனாவுக்கு முன்பு நாம் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பார்த்தால் அவசரமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருந்தோம். அப்பொழுது நாம் இழந்த பல்வேறு விஷயங்களை இன்று நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் இருந்து, நம்மை சுற்றியுள்ளவர்களிடத்தில் இருந்து பல்வேறுபட்ட விஷயங்களை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனாவின் மூலம் நமக்கு கிடைத்த நன்மையோ தீமையோ என்று சொல்ல இயலவில்லை. ஆனால் நிறைய விஷயங்கள் நாம் இன்று நமக்கு பலனுள்ளதாக, நாம் கற்றுக்கொள்ள முடியக்கூடியதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை சுற்றி நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அது மட்டுமல்லாமல் கொரோனாவுடைய விஷயத்திலே இன்று நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு வேதனையான விஷயம் என்னவென்று தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் பல்வேறு நேரங்களிலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமான பனு இஸ்ரவேலர்களோடு நாம் இணைகிறோமோ என்று சந்தேகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய அத்துணை நபிமார்களிலும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் மிகவும் சோதனைக்குட்பட்டவர்கள். எப்படி என்றால், எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய எதிரிகளால் தான் தொல்லை இருந்தது. எல்லா நபிமார்களுக்கும், எல்லா இறை தூதர்களுக்கும் அவர்களுடைய எதிரிகள் யாராக இருக்கிறார்களோ அவர்கள் புறத்திலிருந்தான் அவர்களுக்கு துன்பங்கள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை எப்படி இருந்தது என்றால், அவர்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து துன்பங்கள் இருந்தது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்ட அந்த பனு இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. படாத பாடுபட்டார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு உதாரணங்களை நமக்கு சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயத்தை, நான் நேரம் குறைவாக இருப்பதால் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்த, பல்வேறுபட்ட வணக்க வழிபாட்டுகளை கொண்டிருந்த இந்த சமுதாயத்தை, பனோ இஸ்ரவேலர்களை ஒன்று சேர்த்து அவர்களை ஈமானின் பக்கம் அழைத்து வந்து அவர்களை ஒரு நிலையான ஒரு கட்டமைப்புக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூரி சீனாவை நோக்கி செல்கிறார்கள். தௌராத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒரு நீண்ட பயணம் செல்கிறார்கள். அப்பொழுது ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தினுடைய தலைவராக அங்கு பொறுப்பேற்று பார்க்கிறார்கள். இந்த தருணத்திலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை பெற்று திரும்ப வரக்கூடிய நேரத்திலே அந்த சமூகம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த அனைத்தையும் புறக்கணித்து விட்டு அந்த சமூகம் ஒரு கன்று குட்டியை வணங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை கண்ட மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் மிகவும் வேதனைக்குட்பட்டார்கள். இருந்தாலும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை அழைத்து அவர்களிடத்திலே, நீங்கள் செய்த தவறுக்காக ஒரு பாவ மன்னிப்பை நாம் நடத்த வேண்டும், எனவே ஒரு மஜ்லிஸை நான் ஏற்படுத்த போகிறேன், அந்த மஜ்லிஸிலே நாம் பாவ மன்னிப்பிற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும், எனவே ஒரு வார்த்தை பாவ மன்னிப்புக்கான ஒரு வார்த்தையை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன வார்த்தை? ஹித்தா. நம்ம அஸ்தகுஃபிருல்லாஹ் என்று சொல்வதை போல பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹித்தா என்ற ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதை சரியாக எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்து அடுத்த நாளில் ஒரு மஜ்லிஸை ஏற்படுத்தி அந்த மஜ்லிஸில் வைத்து எல்லோரிடத்திலும் ஒரே நேரத்தில் இந்த திக்ரை, அந்த இஸ்திக்ஃபாரை செய்வதற்காக வேண்டி சொன்ன பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு புறத்திலே ஹித்தா என்று சொல்கிறார்கள், ஒரு புறத்திலே ஹிந்தா என்று சொல்கிறார்கள், ஒரு புறத்திலே ஹப்பா என்று சொல்கிறார்கள். இப்படி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழப்புவதற்காக வேண்டி ஒரு இடத்திலே ஹிந்தா என்றால் எங்களுக்கு கோதம்பும் அரிசியும் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். இங்கே பாவ மன்னிப்பிற்காக உட்கார வைத்த பொழுது அவர்கள் ஒரு புறத்திலே ஹித்தா என்று சொல்ல மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிட்டு அதை கற்றுக் கொடுத்த பொழுதும் ஒரு புறத்திலே இருந்து ஹிந்தா, எங்களுக்கு கோதுமை வேண்டும் என்று கேட்கிறார்கள், ஒரு புறத்திலே ஹப்பா, எங்களுக்கு தானியங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் மிகவும் சிரமத்துக்குள்ளானார்கள். பல்வேறு சம்பவங்கள் இதே போல இருக்கிறது. நான் ஏன் இதை சொன்னேன் என்று தெரியுமா? இதே ஒரு நிலைமைதான் இன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளான நம்மிடத்திலும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு புறத்திலே வஹாபிய கூட்டங்கள், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைக்கு மாறாக செயல்படக்கூடிய கூட்டங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்வேறு விதத்திலே இழிவுபடுத்துகிறார்கள். அது ஒரு புறத்திலே இருக்கட்டும். மறுபுறத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ்வையும் ரசூலையும் நாங்கள் வழிபடுகிறோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் இன்று நமக்கு ஒரு அச்சுறுத்தலாக, அல்லாஹ்வுடைய கோபமாக, அல்லாஹ்வுடைய ஒரு அச்சுறுத்தலாக நமக்கு வந்திருக்கக்கூடிய, அதாபாக வந்திருக்கக்கூடிய ஒரு தொற்று நோய் நம்மிடத்திலே வந்த பொழுது நம்முடைய ஆள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? அதை வச்சு மீம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையா? ஒரு கொரோனா என்ற நோய் வந்த பொழுது அந்த நோயை வைத்து ஒரு மீம்ஸ், அல்லது அந்த நோயை வைத்து ஒரு டிக்டாக், குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு கொரோனாவிற்கான டிக்டாக்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் நம்மிடத்திலே வாழ்கிறது என்று சிந்திக்கும் பொழுது பனு இஸ்ரவேலர்களை விட மோசமான ஒரு நிலைமைக்கு நாம் போய்விட்டோமோ, நாமும் சென்று விட்டோமோ என்று நாம் சிந்திக்க தோன்றுகிறது. அருமையான சகோதரர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கொரோனா வடிவத்திலே போண்டா செய்கிறான், ஒரு புறத்திலே கொரோனாவை வைத்து பல்வேறுபட்ட கேலி கூட்டுகளை நடத்துகிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி எல்லாம் நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நம்மை சார்ந்த நம்முடைய சகோதரர்கள் உணவில்லாமல், ஒரு நேரம் உண்வதற்கு உணவில்லாமல் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனாவால் தாக்கப்பட்டு கொரோனாவால் அவர்களுக்கு எந்த விதமான உதவியும்
இல்லாமல், எந்த விதமான மருத்துவ வசதிகளும் இல்லாமல் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே மக்கள் எல்லோரும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்திலே நாம் இப்படிப்பட்ட ஒரு கேலி கூத்துகளிலே நாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறோமே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஒருபோதும் ஒரு முக்மீனுடைய அடையாளம் இதுவல்ல. ஒரு முக்மீனை பொறுத்தவரை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முக்மீனை பொறுத்தவரை எப்படி இருக்க வேண்டும்? கொரோனா என்ற காரணத்தினால் ஊரடங்காக இருக்கிறது, வீட்டிலே நேரம் அதிகமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு கேலி கூத்துகளை நடத்துவதல்ல முக்மீனுடைய அடையாளம். சிலர் வாட்ஸ்அப் சோசியல் மீடியாக்களிலே பதிவு செய்கிறார்கள், என்னுடைய வீட்டில் இத்தனை சுவிட்ச் இருக்கிறது, ஒரு டப்பால இத்தனை கடுகு போடலாம், இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையான விஷயங்களை கொண்டு ஒரு கொரோனா என்ற ஒரு ஆபத்தான அதிபயங்கரமான ஒரு விஷயம் நம்முடைய வீட்டிலே நம்முடைய சமூகத்திலே ஊடுருவிய நேரத்திலே இதை கேலிக்கூத்தாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒருபோதும் ஒரு முக்மினுடைய அடையாளம் இதுவல்ல. ஒரு முக்மினை பொறுத்தவரை அவனுக்கு ஒரு முசீபத்து வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். அத்தியாயம் 2 சூரா அல் பக்ராவிலே 155வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலனப்லுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃப். அல்லாஹ்வுடைய சோதனை வருகின்ற நேரத்திலே பல்வேறு விதமான சோதனைகள் வருகிறது. அந்த சோதனைகளில் எல்லாம் வபஷ்ஷிரி ஸாபிரீன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பொறுமை கொண்டவர்களுக்கு நபியே நீங்கள் சந்தோஷ வார்த்தை நற்செய்தியை கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய முசீபத்துகள் வரும் பொழுது பொறுமை கொண்டவர்கள் யாரோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தியை கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நற்செய்தியை கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் தெரியுமா பொறுமை கொண்டவர்கள்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு முக்மினை பொறுத்தவரை ஒரு முக்மின் எப்படி இருப்பான்? அவன் பொறுமை கொள்வது மட்டுமல்ல, அந்த பொறுமை கொள்ளக்கூடிய முக்மின் எப்படி என்றால், அவனுக்கு ஒரு முசீபத்து வரக்கூடிய நேரத்திலே அவன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடியவனாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மில் பல நபர்கள் நாம் நினைச்சிருக்கிறோம், மௌத்து செய்தி கேட்டா மட்டும்தான் இன்னா லில்லாஹ் சொல்லணும் அப்படின்னு. மௌத்து செய்தி கேட்டா மட்டும்தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும், மற்ற நேரங்கள் எல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. ஒரு முக்மினை பொறுத்தவரை எந்த ஒரு முசீபத்து வந்தாலும், அவனுடைய செருப்புடைய வார் அந்து போனாலும் சரி, அல்லது அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு அணைந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு முசீபத்து சிறிதோ பெரிதோ எப்படிப்பட்ட ஒரு முசீபத்து வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். என்ன அர்த்தம், என்ன பொருள்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னால் என்ன பொருள்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்களாக நாம் இருக்கிறோம், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்ப செல்வோம் என்று உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுக்குரியவர்களாகவே நாம் இருக்கிறோம், நிச்சயமாகவே அவனிடத்திலே நாம் திரும்ப செல்வோம். ஒருபோதும் நமக்கு இந்த வாழ்க்கை நிலையானதல்ல. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் பணக்காரனாக இருக்கிறேன், நான் செல்வந்தனாக இருக்கிறேன், நான் பெரிய பதவி உடையவனாக இருக்கிறேன் என்றெல்லாம் நினைத்தால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம் அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்ல வேண்டியவர்கள், அல்லாஹ்விற்கே ஆனவர்கள் நாம். ஒருபோதும் நமக்கு இங்கு எந்த அதிகாரமும் இல்லை, இங்கு எந்த ஒரு விதமான தனிப்பட்ட நமக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ ஒரு ஈமான் கொண்டவனை, ஒரு முக்மினை பொறுத்தவரை ஒரு முசீபத்து வரக்கூடிய நேரத்திலே அவனுடைய ஈமானை வலுவடைய செய்ய வேண்டும், அவனுடைய ஈமானை மெருகூட்ட வேண்டும். அல்லாஹ்வின் மீதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கொண்டுள்ள அந்த ஈமானை வலுவூட்டும் வண்ணமாக அவன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வே நிச்சயமாக நாங்கள் உனக்காகவே உள்ளோம், உன்பால் நாங்கள் திரும்ப வரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்ற இந்த வார்த்தையை ஒரு முக்மின் அதிகமாக நாம் பயன்படுத்த வேண்டும்.
அப்போ ஒரு முசீபத்தினுடைய நேரத்திலே கேலி கூத்துகள் அல்ல ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், ஒரு முஃமினுடைய அடையாளம் கேலி கூத்துகள் அல்ல. அந்த அதாபை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நம்மிடத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்பை இந்த கொரோனா நமக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். இதற்கு முன்னால், கொரோனாவுக்கு முன்னால் நம்முடைய பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்டிருந்தது. முஅத்தின்கள் அதான் சொன்னாங்க, பள்ளிவாசலுக்கு நம்மை அழைத்தார்கள், பள்ளிவாசல்கள் நமக்காக வேண்டி திறக்கப்பட்டிருந்தது. ஆனால் நமக்கு நேரம் இல்லை, நாம் அலட்சியமாக இருந்தோம். இல்லை, நாம் பள்ளிவாசலுக்கு சென்று நாம் தொழுவதாக இருந்தால் கூட ஒரு ஜுமாவுடைய நாளில் நாம் அவசரமாக நாம் தொழுது கொண்டிருந்தோம். நமக்கு நேரமே இல்லை. ஜுமா தொழுது முடித்து ஒரு துஆ செய்வதற்கு கூட நமக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு பள்ளிவாசல் திறக்காதா, நமக்கு ஒரு வக்து தொழுவதற்கான வாய்ப்பு கிடைக்காதா என்று நாம் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொரோனா என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. நமக்கு கிடைத்த அழகான வாய்ப்புகளை எல்லாம் நாம் கடந்த நாட்களை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் கைகளில் இருந்த அழகான வாய்ப்புகளை எல்லாம் நாம் வீணடித்தோம், நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தோம், அலட்சியமாக இருந்தோம். ஆனால் இன்று நாம் ஆசைப்படுகிறோம், அந்த வாய்ப்புகள் நமக்கு திரும்ப கிடைக்காதா, நமக்கு ஒரு நாள் ஒரு நேரமாவது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா, பள்ளிவாசலில் ஒரு தடவையாவது சென்று தொழுவதற்கான வாய்ப்பு கிடைக்காதா, துஆ செய்ய வாய்ப்பு கிடைக்காதா என்று நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முஃமின்களே, நமக்கு இது ஒரு அற்புதமான பாடமாக அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறான். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இன்னும் ஒன்றும் நமக்கு கெட்டு போகவில்லை. ஒரு முஃமினை பொறுத்தவரை அவன் உறுதியாக அல்லாஹ்வுடைய தவக்குல் வைத்து நாம் வீட்டில் இருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். நமக்கு கிடைத்த நேரங்களை அல்லாஹ்வுக்கு விருப்பப்பட்ட செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அத்ததுரூன மனில் ஆஜிஸ், சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், இயலாதவன், உதவி இல்லாதவன், இயலாதவன் யார் என்று தெரியுமா என்று கேட்கிறார்கள். யாருடைய உதவியும் பெற முடியாமல் இயலாத ஒருவன் என்றால் அவன் யார் என்று தெரியுமா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள், அல் பஹீலு அனி துஆ, துஆவை விட்டு யார் கஞ்சனாக இருக்கிறானோ, துஆ செய்வதற்கு சலிப்படித்தவனாக கஞ்சத்தனம் உள்ளவனாக யார் இருக்கிறானோ அவன்தான் இயலாதவன், யாருடைய உதவியும் கிடைக்காதவன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எனவே நமக்கு கிடைத்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி நாம் துஆ செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும். அருமையான சகோதரர்களே, அதோடு நான் ஆரம்பத்திலே நான் ஓதி வைத்த ஒரு சூரா வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே 103வது அத்தியாயத்திலே 3 வசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். 103வது அத்தியாயம் குர்ஆனிலே சிறிய ஒரு அத்தியாயம் தான், 3 வசனங்கள் தான் அதற்கு இருக்கிறது. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்கிறார். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள், வல் அஸ்ர் சூரா, வல் அஸ்ர் என்ற இந்த அத்தியாயம் குர்ஆனிலே இருக்கக்கூடிய 114 சூறாக்களில் 113 சூறாக்களும் இல்லாமல் வெறும் வல் அஸ்ர் சூறாவை மட்டும் அல்லாஹ் தஆலா இறக்கி இருந்தால் கூட அந்த வல் அஸ்ர் சூறாவே ஒரு முஃமின் நேர்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு போதுமானதாக உள்ளது என்று இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு மிகவும் அர்த்தமுள்ள, பொருளடக்கமுள்ள ஒரு அத்தியாயம் வல் அஸ்ர். நான் ஏன் இந்த தருணத்தில் அதை சொல்கிறேன் என்றால், அந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு ஆரம்பிக்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டமடைந்து விட்டான், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று கூறிவிட்டு
அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ்ஸப்ர். மனிதன் நஷ்டமடைந்து விட்டான் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் நஷ்டமடையவில்லை. இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர, வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, நல்ல அமல்களை செய்பவர்களை தவிர, வ தவாஸௌ பில் ஹக்கி, சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசிப்பவர்களை தவிர, வ தவாஸௌ பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசிப்பவர்களை தவிர, இதை தவிர மற்ற மனிதர்கள் அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எந்த விஷயத்துல நஷ்டமடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமிட்டு ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த காலத்தில் தான் அவங்க நஷ்டமடைந்திருக்கிறாங்க. தஃசீருடைய இமாம்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள், காலத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான். எனவே அந்த காலம், அந்த ஆயுள், நமக்கு இருந்த நம்முடைய ஆயுள், நமக்கு கிடைத்த, நாம் பிறந்து நம்முடைய மௌத்து வரை உள்ள ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம், அந்த காலத்தில் தான் அவர்கள் நஷ்டமடைந்து இருக்கிறார்கள். நாம் சற்று நம் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து மனித வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வெற்றி பெற்றவர்கள் யார் என்று நமக்கு தெளிவாக தெரியும். யார் அவர்களுடைய ஆயுளை சரியாக ஈமானை உறுதிப்படுத்தி நல்ல அமல்களை செய்து பொறுமையை கொண்டு சத்தியத்தை பரிமாறிக் கொண்டவர்கள் யாரோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அருமையான சகோதரர்களே, நம்முடைய காலம் என்பது நாம் பிறந்ததிலிருந்து நம்முடைய மௌத்து வரையிலான அந்த ஆயுள் தான். அந்த ஆயுளை இதுவரை கடந்த நாட்கள் நாம் எப்படியோ செலவழித்து விட்டோம். அதிலிருந்து ஒரு நொடி கூட நமக்கு திரும்ப பெற முடியாது. இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்கள், இந்த ஊரடங்கு நாட்களாக நாம் வீட்டிலே இருக்கிறோம். நமக்கு கிடைத்த அந்த நேரங்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு முன்னால் இருக்கிறது. எனவே நமக்குள்ள அந்த வாய்ப்பை நம்முடைய ஈமானை வலுவூட்டுவதற்காகவும் சாலிஹான அமல்கள், நல்ல அமல்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, பிறருக்கு உணவு கொடுப்பது, பிறருடைய துன்பத்தை போக்குவது என்று நம்மால் முடிந்த சமூக சேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அவையெல்லாம் செய்வதும் சாலிஹான அமல்தான். அப்படிப்பட்ட சாலிஹான அமல்களில் ஈடுபடக்கூடிய நாட்களாக நாம் அமைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக் கொள்வர்களாக, உபதேசிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். சத்தியத்தை உபதேசிப்பவர்கள் என்று சொன்னால், நமக்கு முன்னால் ஒரு அநீதி, ஒரு இஸ்லாமிய நம்முடைய ஷரீஅத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ஹராமான ஒரு செயல் நடக்கிறது என்றால் நாம் அதை கேட்பதற்கும், அதை தட்டி கேட்பதற்கும், அதை தடுப்பதற்கும் நம்மால் இயல வேண்டும். நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கணும். நம்முடைய குடும்பத்திலேயே நமக்கு கண் முன்னால் நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள் ஒரு ஹராமான செயல் செய்கிறார்கள் என்று சொன்னால், இது தவறென்று தெளிவாக தெரியும், இருந்தும் நாம் கண்மூடி விட்டோம் என்று சொன்னால் அதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளத்திலிருந்து நம்மை அகற்றுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு செயல் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதை நாம் தட்டி, அதை நாம் திருத்தி, அங்கே நாம் பொறுமையை கையாள்வதோடு அந்த விஷயத்தையும் நாம் திருத்த வேண்டும். அதுதான் வத்தவாஸௌ பில் ஹக்கி வத்தவாஸௌ பிஸ்ஸப்ர். சபர் இல்லாமல் ஹக்கை நாம் சரி பண்ண முடியாது. அப்ப சபரோடு இணைந்து சபரையும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிக்க வேண்டும். அதே போல சத்தியத்தையும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிக்கக்கூடிய அந்த ஒரு செய்தியை, அந்த ஒரு செயலை நாம் இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்பங்களை எல்லாம் அத்தகைய குடும்பங்களாக ஆக்கி அருள் புரிவானாக. மேலும் ஒரே ஒரு செய்தியை உங்களிடத்திலே கூறி நான் எனது உரையை நிறைவுபடுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய சுன்னத்துகளை நாம் தவிர்த்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய சுன்னத்துகளை நாம் அலட்சியமாக்கி விட்டோம். எப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு சுன்னத்துகளையும் நாம் தவிர்க்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு சுன்னத்துகளையும் நாம் அலட்சியமாக காண்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த இஸ்லாம், நம்முடைய மார்க்கம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இஸ்லாம் ஒருபோதும் ஒரே அடியாக அழிந்து விடாது. இஸ்லாமுடைய அழிவு என்றால் சுன்னத்துகளுடைய அழிவுதான் இஸ்லாமுடைய அழிவு. சுன்னத்துகளை நாம் எப்பொழுது கைவிடுகிறோமோ, சுன்னத்துகளை நாம் எப்பொழுது அலட்சியமாக காண்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இஸ்லாமுடைய ஒரு பகுதி சிதைக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, நம்முடைய உணவு பழக்கங்களாக இருந்தாலும், ஆடை அணியக்கூடிய விதமாக இருந்தாலும்,
மற்ற எல்லா செயல்பாடுகளும் அழகாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை பேணக்கூடியவர்களாக நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய மனைவிமார்களில், நம்முடைய குழந்தைகளில் அந்த சுன்னத்தை நாம் வலுவூட்ட வேண்டும். எந்த அளவிற்கு தெரியுமா? சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பரிசோதித்தால் நமக்கு காண முடியும். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண வேளையில் மதீனா பள்ளிவாசலிலே அபு லுஅலுஅ என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூசியால் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கத்தியால் குத்தப்படுகிறார்கள். விஷம் ஊட்டப்பட்ட ஒரு கத்தியால் குத்தப்படுகிறது. அந்த மரண வேளையில் அவர்கள் வேதனை சகிக்க முடியாமல் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக, அவர்களை எடுப்பதற்காக வேண்டி வரக்கூடிய அந்த கூட்டத்திலே ஒரு இளைஞன் தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிந்திருக்கிறான். ஒரு இளைஞன் தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிந்திருக்கிறான். அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அதை பார்த்த தருணத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், அதை சரி செய்ய சொல்கிறார்கள். எந்த வேலையிலே இருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மரணத்தோடு மல்லடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தகைய ஒரு தருணத்தில் கூட சுன்னத்தை பேணுவதற்கு அவர்கள் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு ஈமான் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சுன்னத்துகளை சரியாக பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருபோதும் அதிலிருந்து நாம் சுன்னத்துகளை அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதை நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அருமையான சகோதரர்களே, அதே போல மற்றொரு விஷயம், கொரோனாவால் நமக்கு கிடைத்த பாடங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் இந்த நோயிலிருந்து நமக்கு பாதுகாப்பு என்பது மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு முஃமினை பொறுத்தவரை இஸ்லாம் நமக்கு போதிக்கின்ற சட்டம் என்ன, இத்தகைய ஒரு நோய் வரும் பொழுது எப்படி நாம் அதை கையாள வேண்டும் என்பதை உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஹிஜ்ரி 18ஆம் வருடம், ஹிஜ்ரியுடைய 18ஆம் வருடம் ஷாம் நாட்டில் இஸ்லாமிய தஅவத்திற்காக வேண்டி உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஷாம் நாட்டில் மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஷாம் நாடு முழுமையாக ஒரு தொற்று நோய் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஷாம் நாட்டினுடைய எல்லை பகுதியான சுரை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து விட்டார்கள். ஆனால் அங்கே வந்த பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், ஷாம் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் அமவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய். அந்த ஷாமில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துடைய பேரு தான் அமவாஸ். அந்த அமவாஸ் கிராமத்திலிருந்து வந்த நோயின் காரணத்தினால அந்த தொற்று நோய்க்கு அமவாஸ் என்று பெயர் சூட்டப்பட்டது. அந்த அமவாஸ் நோய் அமவாஸ் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய காரணத்தினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல சொல்றாங்க, நீங்க திரும்ப சென்று விடுங்கள் என்று. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே அவர்களோடு வந்த அனைவர்களிடத்திலையும் மதீனாவுக்கு திரும்பி செல்லுமாறு கட்டளையிடுகிறார்கள். ஆனால் இதை கேட்ட அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அஃபிராரம் மின் கதரில்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய கலா கதிரை விட்டு நீங்கள் ஓடுகிறீர்களா? ஏன் நீ அல்லாஹ்வுடைய கதிர் இருந்தால் தானே உங்களுக்கு நோய் பாதிக்கும், நீங்க ஷாமுக்கே வர வேண்டியதுதானே, நீங்க அல்லாஹ்வுடைய கதிர் கலாவை விட்டு ஓடுகிறீர்களா என்ற ஒரு வார்த்தையை அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பதில் சொல்கிறார்கள். அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு பாடம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபிராரம் மின் கதரில்லா இலா கதரில்லா, உண்மைதான், அல்லாஹ்வுடைய கதிரிலிருந்து நான் ஓடுகிறேன் அல்லாஹ்வுடைய மற்றொரு கதிரிலே. அதாவது மதீனா செல்வதும் அல்லாஹ்வுடைய கதிர் தான். அப்போ ஷாமுக்கு வருவதும் அல்லாஹ்வுடைய கதிர் தான். ஷாமுக்கு செல்லாமல் நான் மதீனாவுக்கு செல்வதாக இருந்தால் அதுவும் அல்லாஹ்வுடைய கதிர் தான், அல்லாஹ்வுடைய விதிதான் என்பதை, அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் என்பதை இங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்படி இவர்களுடைய வாதம், இவர்களுடைய கருத்து வேறுபாடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பகுதிக்கு வராங்க.
இந்த நேரத்திலே அந்த நோயில் பாதிக்கப்பட்டு சுமார் 20,000 நபர்கள் ஷாமில் வஃபாத்தாகியுள்ளார்கள். இந்த தொற்று நோய் அமவாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொற்று நோய் பாதித்து சுமார் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே வஃபாத்தாகி உள்ளார்கள் என்பது மற்றொரு செய்தி. இந்த நேரத்திலே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். இந்த பிரச்சனையை பற்றி புரிந்த பொழுது அவர்கள் சொல்றாங்க, இதற்கு தெளிவான ஒரு இல்மு என்னிடத்திலே இருக்கிறது, நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சரி அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலையும் என்னிடத்திலையும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, நீங்க சொல்ற விஷயத்தை நாங்க ஏத்துக்கிறோம், உங்களுக்கு இதுல ஒரு இல்மு இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க சொல்ற விஷயத்தை நாங்க என்ன பண்றோம், ஏத்துக்கிறோம் என்று சொல்றாங்க. அப்பொழுது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு இதா சமிஅத்தும் பிஹாதல் வபாஇ பிபலதின் ஃபலா தக்தமு அலைஹி. நீங்கள் ஒரு நாட்டிலே இது போன்ற ஒரு தொற்று நோய் இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த நாட்டிற்கு நீங்கள் செல்லாதீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, وَإِذَا وَقَعَ بِبَلَدٍ وَأَنْتُمْ بِهِ فَلَا تَخْرُجُوا فِرَارًا مِنْهُ. இனி நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே, நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலே ஒரு தொற்று நோய் ஏற்பட்டால் அந்த இடத்திலிருந்து நீங்கள் வேற நாட்டிற்கும் செல்லக்கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பு தேடுவது என்பது ஒருபோதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை அப்பாற்பட்டு, அல்லாஹ்வுடைய கதிர் கலாவை அப்பாற்பட்ட ஒரு விஷயமா என்று நம்பக்கூடாது. அல்லாஹ்வுடைய கதிர் கலாவு தான் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கதிர் கலாவின் மூலமாகத்தான் நடக்கிறது என்ற ஈமான் நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும். எனவே அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக நமக்கு சொல்லக்கூடிய நமது சுகாதாரத்துறை நமக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை நாம் எல்லோரும் பேண வேண்டும். அதிலிருந்து நாம் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய கதிர் இருந்தால்தான் நமக்கு வரும், அதனால் நான் மாஸ்க் எல்லாம் போடாம நான் நடந்துக்குவேன், இல்லது அல்லாஹ்வுடைய கதிர் கலா இருந்தாதான் எனக்கு இந்த நோய் வரும், அதனால் நான் எல்லா இடத்துலையும் கூட்டமாவே நான் இருந்துக்குவேன், இல்லை நான் பள்ளிவாசலுக்கு நான் போயே தான் ஆவேன் அப்படின்ற ஒரு இது நமக்கு வரக்கூடாது. ஒருபோதும் அந்த ஒரு சிந்தனை நம்ம இடத்தில் இருக்கக்கூடாது. நாம் இந்த நோயிலிருந்து பாதுகாப்பு தேடுவது என்பது நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த நம்முடைய சமுதாயத்திற்குமான ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு போதிக்கின்ற அழகான வழிமுறை என்பது இந்த விஷயத்திலே நாம் சுகாதாரத்துறை நமக்கு என்ன சொல்லித் தருகிறதோ அதை நாம் பேண வேண்டும் என்பதுதான். எனவே அத்தகைய ஒரு பேணுதல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அரசாங்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் பேண வேண்டும். இந்த கூட்டத்திலே ஒரு மிதமான ஒரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் பேண வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இடையில் வந்து ஏதாவது பிளைட்டு தட்டணும், இல்ல விளக்கு எரிய வைக்கணும் என்று சொல்வதெல்லாம் இதற்கு நாம் உட்படுத்தவில்லை. என்றால் அறிவியல் பூர்வமாக நம்மிடத்திலே அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு பேணுதலை எல்லாம் நாம் நிச்சயமாக அதை நாம் பின்பற்ற வேண்டும், அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு மீறி நாம் செயல்படும் பொழுது இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே நம்முடைய ஈமானை வலுப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தி துஆ செய்யக்கூடியவர்களாக நமக்கு கிடைத்த அந்த ஓய்வு நேரங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மவ்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். இரண்டு நிஅமத்துகள், அல்லாஹ்வுடைய இரண்டு அருட்கொடைகளை விட்டு மனிதர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள், கவனக்குறைவாக இருக்கிறார்கள். அந்த இரண்டு நிஅமத்துகள் அஸ்ஸிஹத்து வல் ஃபரா, ஓய்வு நேரமும் அதே போல நம்முடைய ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய ஓய்வு நேரத்தையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த லாக்டவுன் காலம் நமக்கு இருக்கிறது. எனவே நாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொன்ன ஸல்லல்லாஹுல் ஆஃபியா, ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க சொன்னார்கள். எனவே அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் கேட்கக்கூடியவர்களாக, நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம்
நம்முடைய அனைத்து விதமான இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலிருந்து கபூல் செய்து அருள் புரிவானாக. மேலும் வரக்கூடிய ரமலான் மாதம், அந்த ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தி அழகான முறையில் நோன்புகள் நோற்று, தராவீஹ்கள் தொழுது, குர்ஆன்கள் ஹத்தமு முடித்து நல்ல இபாதத்துகளை செய்யக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே SSF-னுடைய இந்த ஆன்லைன் வகுப்புகளில் மிகச் சிறந்த உலமா பெருமக்களுடைய வகுப்புகள் வர இருக்கிறது. அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய மார்க்க ஞானத்தை நாம் மென்மைப்படுத்தி நம்முடைய ஈமானை வலுவூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வயுகாஃபி மஸீதா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. أرحم الراحمين الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நீ கைரான நிலையை ஏற்படுத்தி தருவாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், இந்த மோசமான நோயை விட்டு எங்களையும் உலக மக்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், இந்த மோசமான நோய்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. கொரோனாவினுடைய தாக்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான ஷிஃபாவை நீ தந்தருள் புரிவாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், இந்த நோயால் இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்திருக்கக்கூடிய அவப்பெயரை நீ நீக்கி தருவாயாக. அதிகாரிகளிடத்தில் நீ அதற்கான வழியை நீ துறந்து தருவாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தினுடைய இஸ்ஸத்தை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், யாரெல்லாம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ வெகு விரைவில் பரிபூர்ண ஷிஃபாவை தந்தருள் புரிவாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், கொரோனாவால் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ ஷஹீதனுடைய நன்மையை கொடுப்பாயாக. ஷஹீதனுடைய கூலியை நீ கொடுப்பாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், எங்களுடைய வஃபாத், எங்களுடைய மரணம் அது கைரான மரணமாக நீ எங்களுக்கு ஆக்கி அருள் புரிவாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், எங்களுடைய மரணம் அதே கைரான நேரத்தில் கைரான நாளில் கலிமாவை சொல்லி சுவனத்தை கண்டு மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், எங்களுடைய உடல்களை பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மோசமான மரணங்களை விட்டு எங்களையும் எங்களுடைய உஸ்தாதுமார்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், அனைத்து முஃமின்கள், உலக மக்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், எல்லா விதமான விபத்துகள், ஆபத்துகள், முசீபத்துகள் இருந்து எங்களுடைய குடும்பங்கள் அனைவர்களையும் நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், வர இருக்கக்கூடிய ரமலானை கண்ணியப்படுத்துவதற்கான நல்ல தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. நல்ல முறையில் நோன்பு நோக்கவும் இபாதத்துகள் செய்யவும் தராவீஹ் தொழக்கூடிய நல்ல வாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. ரமலானிலே எங்களுடைய பள்ளிவாசல்கள் திறக்கக்கூடிய நிலை நீ ஏற்படுத்தி தருவாயாக. அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ், மரணிப்பதற்கு முன்னால் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காண தௌஃபீக் செய்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவை ஜியாரத் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் وتب علينا إنك أنت التواب الرحيم. آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين.
सुब्हान रब्बिक रब्बिल इज्जति अम्मा यसिफून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम, सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद या रब्बि सल्लि अलैहि वसल्लिम। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू।